இப்போ உங்களுக்கு முதல்ல படிப்பீங்க, ஆனா படிக்கக்கூடியது மனதுல பதியாது. படிச்சது மறந்து போயிடும். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சிரமமானதாக இருக்கும். ஒரு சில பாடங்கள், கணக்கோ அறிவியலோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம், சிலருக்கு தமிழ் கூட சிரமமாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி சிரமமாக இருக்கக்கூடிய பாடங்கள் படித்தவுடன் மறந்து விடுகிறது என்பது மாதிரியான ஒரு நிலை, படிப்பதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பது மாதிரியான நிலை, படிக்கும் போதே தூக்கம் வருகிறது என்பது மாதிரியான நிலை, படிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது என்பது மாதிரியான நிலை. இப்போ இதையெல்லாம் எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு கவனித்து படித்து குறைந்த நேரத்தில் அதிக விஷயங்களை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய தேர்வுகளினுடைய வெற்றிக்காக நம்ம பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து விரிவாக விளக்கக்கூடிய நில் கவனி படி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே அதை குறித்து பேசவிருக்கின்றார்கள். விளக்கமாக இதை குறித்து விளக்க இருக்கின்றார்கள். இந்த கல்வியும் வேலைவாய்ப்பு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த தலைமுறையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கும் கல்வி என்பது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது. அதை மனதில் வைத்து இந்த கல்வி அரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை. இடம் வண்டியூர் டோல்கேட் அருகில், மதுரை. இளைஞர்களே, ஏகத்துவ எழுச்சி பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தென் மண்டல மாவட்டங்கள்.